Dear children, I warmly welcome to this lesson. So this is the subject geography for the students who are in grade 6. Right. So we have been studying the second unit, nature of the land and immediate surroundings of the house. And today we will study about plant and animal diversity. Plant and animal diversity. So I have conducted Zoom classes under this topic. Anyway, some of you are absent at the class, so that I repeat it, and I have made this video lesson. So this is about plant and animal diversity. Due to plant and animal diversity, different environments are created in the immediate surroundings of the house. The plant என்று சொல்றது வந்து தாவரம் மற்றது animal diversity. தாவரம் விலங்குகள் இல்லாட்டி மிருகங்கள் இவங்களுடைய பல்வகை தன்மையை வைத்து அதோட சூழல் வந்து வெவ்வேறுபட்ட தன்மை உள்ளதாக காணப்படுகின்றது. அதாவது உங்களுடைய வீட்டை அண்டிய சூழல், சரௌண்டிங்ஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ். Diverse kinds of plants and animals exist in various ecosystems in Sri Lanka because of the nature of land and climatic conditions. Diverse kinds of plants and animals exist in various ecosystems in Sri Lanka. பல்வேறு வகையான தாவரங்கள் அதே நேரம் மிருகங்கள் வந்து சூழல் தொகுதி எக்கோசிஸ்டம்ன்றது வந்து சூழல் தொகுதி, இலங்கையின் சூழல் தொகுதியிலே பல்வேறுபட்டதான தாவரங்கள் மிருகங்கள் காணப்படுவதை நாங்கள் காணலாம். இது எவ்வாறு வேறுபடுகின்றதுன்னு சொன்னால், நிலத்தினுடைய இயல்பும் அதே நேரம் கிளைமேட்டிக் கண்டிஷன் காலநிலை தன்மையின் அடிப்படையிலே தாவரங்களும் அதே நேரம் மிருகங்களும் வேறுபட்டதாக காணப்படுகின்றன. Plants are very useful for the existence of living beings. உயிரினங்களுடைய நிலைத்திருப்புக்கு தாவரங்கள் மிகவும் மிகவும் முக்கியமானதாகும், அதே நேரம் பயன்மிக்கதாகும். If you are living in a rural environment, you may find plants in abundance. Rural environment, it is related to the villages, not the cities. கிராமங்களை அண்டிய சூழலை நாங்கள் என்ன சொல்றோம்? Rural environment, right? Rural environment. In the rural environment, you can see the plants in abundance. அதிகமான தாவரங்கள், அதிகமான மரங்கள், காடுகள் எல்லாம் காணப்படும். Even though you live in an urban environment, you can beautify the immediate surroundings of your house by growing plants. நீங்கள் தாவரங்களை வளர்க்கிறதுக்கூடாக இல்லாட்டி மரங்களை வளர்க்கிறதுக்கூடாக நகர்ப்புறங்களில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட அதனை நீங்கள் என்ன செய்யலாம்? தாவரங்கள் மரங்கள் வளர்க்க கூட அளவுபடுத்தலாம். When selecting plants, you should consider not only their beauty but also whether they are suitable for the environment and the health of the man. When selecting plants, when நீங்கள் தாவரங்களை தெரிவு செய்ய நேரம் அதனுடைய அழகை மாத்திரமல்ல, அது வந்து மனிதனுடைய சுகாதாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், சூழலுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். The species of animals that live facing the challenges of the hot sun, rain, threats from enemies and diseases are also a part of our environment. Species of animals என்ற நேரம் மிருகங்களுடைய வகைகள் அல்லது விலங்குகளுடைய வகைகள். அப்போ மிருகங்கள் அல்லது விலங்குகள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு, சேலஞ்சஸுக்கு என்ன செய்யுது? முகம் கொடுக்குது. எக்ஸாம்பிள் ஹாட் சன், அதிக அளவு வெப்பம், ரெயின் மழை, த்ரெட்ஸ் ஃப்ரம் எனிமீஸ் பகைவர்களிடமிருந்து வருகின்ற அச்சுறுத்தல்கள், அதே நேரம் டிசீசஸ் நோய்கள், இவைகள் வந்து மிருகங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. Animal community is also important for the existence of man. Animal community அதாவது விலங்கின சமூகம் மனிதனுடைய நிலைத்திருப்புக்கு மிகவும் அவசியமானது. மனிதனுடைய நிலைத்திருப்பு விலங்குகள் மிருகங்கள் அவசியமானது, right? For example, for their food, right? And for the transportation, for other works, cultivation.
For the cultivation, people use, the uh, farmers use buffaloes, மிருகங்கள் எருமைகளை பயன்படுத்துகிறாங்க. Bull என்ன எருதுகளை பயன்படுத்துகிறாங்க. Right? And for the transportation also people use animals. So you may have noticed some special kinds of birds in the environment of your house during certain periods of the year. சில நேரங்களில் நீங்கள் உங்களோட வீடுகளில் குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் சில வகையான பறவைகள் வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். Right? Some species of birds are found not only in a particular period. சில வகையான பறவைகள் குறித்த காலப்பகுதியில் மாத்திரம் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கும். For example, the singing of the koha bird or the Asian quail during the season of the Sinhala and Tamil New Year is familiar to you. சிங்கள தமிழ் புத்தாண்டு காலப்பகுதிகளில் குயிலினுடைய இசையை நீங்கள் கேட்கலாம். குயில் பாடுவதை கேட்கக்கூடியதாக இருக்கும். Sometimes we see some birds migrating to our country during the winter season as they are unable to bear the coldness there. அதே நேரம் சில பறவைகள் migrant birds என்று சொல்லுவோம். Those birds are called migrant birds. அதாவது இடம்பெயர் பறவைகள். இவைகள் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய நாட்டை நோக்கி வருவதை காணலாம். Right? Because the winter season in those countries, in the foreign countries, you see winter season. Because of the winter season, it's too much cold in those countries. That's why the birds cannot bear the coldness there. அவங்களால குளிர தாங்க இல்லாததால இந்த பறவைகள் மைக்ரண்ட் பேர்ட்ஸ் வந்து இலங்கையை நோக்கி வருகின்றது ஸ்ரீலங்காவில். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மைக்ரண்ட் பேர்ட்ஸ், இந்தியன் பிட்டர். இப்போ இடம்பெயர் பறவைகளுக்கான உதாரணங்கள் ஒன்று இந்தியன் பிட்டா, paradise flycatcher, சுதுரெடி கொரல், சிவுரு கொரல். Right? When you look at this picture, you can understand those types of those kinds of birds. Right? So those birds are called migrant birds. So in this picture, you see, shows the benefits we gain from plants and animals and their different effects on the environment. இந்த படத்தை நீங்கள் பார்க்குற நேரம் இந்த பிளான்ட், இந்த ட்ரீ, நம்ம ட்ரீயினுடைய அல்லது பிளான்ட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ், நன்மைகளை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர். அப்போ மரங்கள் நட்டுறதால் என்ன நடக்குது? அட்மாஸ்பியர், வளிமண்டலம் தூய்மையாக்கப்படுது. செகண்ட் ஒன், ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் ஹேபிட்டாட்ஸ் ஃபார் அனிமல்ஸ். மிருகங்களுக்கு உணவுகள், அதே நேரம் ஹேபிட்டாட்ஸ், குடியிருப்புகள், அது தங்குமிட வசதி, அதாவது மிருகங்கள் தங்குவதற்கான ஒரு புகலிடமாக அது காணப்படும். சப்ளை ஆஃப் டிம்பர் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபர்னிச்சர். தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. டிம்பர் என்றால் பலகைகளை இதிலிருந்து மரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ப்ரொவைடிங் ஃபியூவல், எரிபொருளை பெற்றுக்கொள்ளும். In most of the house people use firewood for cooking. சில இடங்களில் பார்த்துக்கொள்ளுங்க, firewood விறகுகளை சமையலுக்காக பயன்படுத்துவார்கள். And then providing food and medicine. அதே நேரம் providing food, உணவை பெற்றுக்கொள்கிறோம் பிளான்ட்ஸிலிருந்து. In the meantime we get medicine, மூலிகைகளை, மருந்துகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். And then supply of timber for the construction of buildings. கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது அதுக்கு தேவையான டிம்பர், பலகைகளை நாங்கள் இந்த மரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். And giving shade, நிழலை பெறுகின்றோம். Making the environment cool, அதிக மரங்கள் இருக்கின்ற பொழுது அந்த சூழல் வந்து மிகவும் குளிர்மையாக இருக்கு. And then contribution for natural beauty, இயற்கையான ஒரு அழகுக்கு இந்த மரங்கள் பங்களிப்பு செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். So these are the uses of plants. And then we see some birds and some animals, right? The first one, crop pheasant. It destroys snails that harm the crops. இது வந்து செண்பகம் என்று சொல்லி, இது வந்து என்ன செய்யும்? crops, பயிர்களை நாசம் செய்கின்ற snails, நத்தைகளை அழிக்கும், நத்தைகளை சாப்பிடும். And then termite என்றது கரையான். இது வந்து என்ன செய்யும்? breaks down the waste material and helps decaying. கழிவுகளை breaks down, கழிவுகளை சிறு துண்டுகளாக உடைத்து அது உக்குவதற்கு, உக்கல் அடைவதற்கு உதவி செய்யும். And earthworm, மண்புழு,
contributes to loosen the soil and to enrich it. இது வந்து மண்ணை இலகுபடுத்தும். மண்ணை இலகுபடுத்தி அதை வளப்படுத்தும் மண்புழு. Bat helps in the propagation of seeds. அதாவது seeds என்று சொல்றது வந்து விதைகள் என்ன, அதாவது விதைகளை propagation பரவுகிறதுக்கு, விதைகள் பரவுறதுக்கு உதவும் bat. Dragonfly தும்பி destroys insects that harm paddy fields. வயல்களை நாசம் செய்கின்ற சில பூச்சிகளை பிடித்து சாப்பிடும், அழிக்கும். Crow eats waste material. காகத்தை எங்களுக்கு தெரியும், இது வந்து கழிவுகளை உண்ணும். Parrot adds beauty to the environment. Parrot வந்து இயற்கைக்கு சூழலுக்கு அழகை ஏற்படுத்தும். Right. Thank you so much for this lesson. So you have to complete the questions that I have sent already and complete the questions and send me back. Thank you so much and thank you again.